அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் 2026 இந்த ஆண்டில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் 2026 இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் மற்றும் தி ரைஸ் அமைப்பு சங்கம் 5 ஏற்பாட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைச்சர் பி. மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 750 காளைகள் மற்றும் 250 வீரர்கள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் பரவி வாழும் தமிழர்களை ஒரே மேடையில் ஒருங்கிணைக்கும் நோக்குடன் 2016ஆம் ஆண்டு தி ரைஸ் துவங்கப்பட்டது. மதுரையில் முதல் மாநாடு நடந்தது. அதன் பிறகு பல்வேறு நாடுகளில் தி ரைஸ் உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு நடத்தப்பட்டு. தற்போது 16வது மாநாடாக மீண்டும் மதுரையில் தி ரைஸ் சர்வதேச மாநாடு நடத்தப்படுகிறது. தி ரைஸ் சங்கம் 5 மா மதுரை 2026 என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியுடன் கோலாகலமாக தொடங்கியது. அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. சங்கம் 5 மாநாட்டுக் குழு சார்பில் நடத்தப்படும் இந்த போட்டியை தமிழ்நாடு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் பி. மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், தி ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் ராஜ், தமிழ்நாடு தொழில் வர்த்தகச் சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி. ராஜசேகரன், தி ரைஸ் ஜல்லிக்கட்டு பிரிவு பொதுச் செயலாளர் பாலகுரு, தி ரைஸ் அமைப்பின் தென்மண்டல இயக்குனர் பெரிஸ் மகேந்திரவேல், தி ரைஸ் மதுரை தலைவர் பதஞ்சலி சரவணன் மற்றும் உலகம் முழுவதிலும் 55 நாடுகளில் இருந்து பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். தி ரைஸ் சங்கம் 5 உலக தமிழ் தொழிலதிபர்கள் மாநாடு ஜனவரி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் மதுரை வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடம் இல்ல தம்பி, முன்னால கை காட்டுங்க தம்பி. மாட்டுக்கார தம்பி கொஞ்சம் எச்சரிக்கையாக, அவர் ரொம்ப கோபத்தில் இருக்காரு. அருமையான நண்பா. அத்தியாப்பா என்ன ஆச்சு? அப்பா குண்டு தம்பி குலாசு அப்படி அப்படி சாப்பிட்டு கட்டு ஒரு கட்டு அழகா சூப்பர். ஒரு ஆள் விட்டுறா தம்பி, ஒரு ஆள் தான் விட்டுறாத. சீனி மேல சீனி தொட்டா அடிக்க முடிந்தா தொட்டு பாரு, தொட்டா அடிக்க. அது ஒரு வகையான கரண்டிய பியர் ஜல்லிக்கட்டு போற மேல சீனி தோட்டா அப்படித்தான் நீ அடிவிட்டு என்னடா சொல்லி தோட்டா. அது வந்து கரண்ட் மாதிரி மாவட்ட வெற்றியோட சைக்கிள் வாங்கி போகும். பத்தத்துறை காவல்துறை ஆய்வாளர் சிவபாலன் சார்பாக சோழ பேட்டை முத்து அழகுடா. ஒரு சுத்தி விட்டுறாத 2 சுத்து ஆய்வாள மாடு வளைக்கிருச்சு. காலை கட்டாத ஒரு சீரை ஓட்ட ஒரு ஆள் பிடிக்க ஒரு மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு மதுரையிலே ரைஸ் அமைப்பு தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக ஜல்லிக்கட்டு பேரவையும் தமிழ்நாடு ரைஸ் சேர்ந்து சிறப்பான ஜல்லிக்கட்டு ஏற்பாடு செய்து மாண்புமிகு அமைச்சர் வந்து வணிக வரி மற்றும் துறை அவர்கள் வந்து துவக்கி வச்சிருக்காரு. தமிழ்நாடு இருந்து 250 காளைகள் வந்திருக்கு. நடத்துவதற்கு 500 எல்லா நிலையிலும் அரசு 100% பாதுகாப்போட ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது.
மாடுபிடிக்கு மாடுபிடி வீரரை மாட்டு எல்லாருக்குமே காப்பீடு செய்யப்படுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசு அதுக்கு எல்லா ஏற்பாடு இப்போ வந்து இங்கே நடக்கிற எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பார்வையாளர் எல்லாருக்கும் வீரர்கள் வந்து அவங்க திறம்பட விளையாடுவாங்க. ஏதாவது ஆனால் அரசு முழு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளு பெரிய பரிசு காரு இதெல்லாம் இல்லை. சைக்கிளு கட்டில் மெத்தை பாத்திரம் காளைகள் 500 வீரர். மதுரை மாவட்டத்தில் முதல் உலக தமிழருக்காக உலக தமிழ் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டாக இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.